வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொழுப்பு தொஞ்சலில் ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கொழுப்பு தொஞ்சல் கிரேவி வயிற்று புண்களை எல்லாம் மாற்றும் தன்மை உடையது. வயிறில் உங்களுக்கு புண்ணு இருக்குது, அதனால் இதை செஞ்சு சாப்பிட்றோன்னு நினச்சிங்கன்னா காரம் குறைவாக சேர்த்துக்கோங்க. மற்றபடி நம்ம நார்மல் காரம் சேர்த்து இதை சமைக்கும்பொழுது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு ப்ரெஷர் பேனில் 1/4 கிலோ அளவு கொழுப்பு தொஞ்சல் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துடலாம். இதனுடைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்க்கணும். வெங்காயம் சேர்த்த பிறகு நல்லா பழுத்த ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் இதனோட சேர்த்துருங்க. இப்போது இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடணும். உப்பு பார்த்து சேருங்க, தேவைப்பட்டால் நம்ம பிறகு சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய்த்தூள் இல்லைனா பரவாயில்ல, குழம்பு மிளகாய்த்தூளே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி இதனோட சேர்த்துடலாம். நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி சேர்த்த உடனே ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்து விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஓரளவு லைட்டாக கொதி வரட்டும். கொதி வர இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அப்போவே சுருங்க ஆரம்பிச்சிடும். ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு நம்ம வெயிட் போட்டு வச்சுருவோம். 5லேருந்து 6 விசில் கொடுங்க, நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதற்கு மேலே தேவைப்படாது. நான் இன்றைக்கி 5 விசில் கொடுத்துருக்கேன். ப்ரெஷர் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அந்த கொழுப்பில் இருக்க எண்ணெய் பசை எல்லாம் அப்படியே கரைஞ்சி நல்லா ஒரு தகன்ற கலரோடு நல்லா வெந்திருக்கும். நீங்கள் தொட்டு பார்த்தும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி இதை கொதிக்க விடணும். இது கொதிச்சுட்டே இருக்கட்டும். இந்த சமயத்தில் நம்ம அடுத்து என்ன ப்ரொசீஜர்னு பார்த்துருவோம். லைட்டாக கொதித்து இது சுண்டி வர இந்த சமயத்தில் தாளிப்பு சேர்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் தாளிக்கிற கரண்டி ஒன்று வச்சுருங்க. தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு நல்லெண்ணெயில் தாங்க தாளிக்கணும். நல்லெண்ணெயில் தாளித்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது. அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு சோம்பு தான் சேர்க்கணும், கடுகு சேர்க்கக்கூடாது. சோம்பு பொரிஞ்ச பிறகு 3 பச்சை மிளகாய் இடித்து இதனோட சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரு இனுக்கு உருவி இதனோட சேர்த்துட்டு இது எல்லாம் லைட்டாக வதங்கின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொதிச்சிட்டு இருக்க கிரேவியில் இந்த தாளிப்பை எடுத்து நம்ம சேர்த்துடலாம். சோம்பு சேர்க்கும்பொழுது சோம்பு கருகாமல் பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் நம்ம சேர்க்கறது நல்லெண்ணெயாக இருந்தாலும் இது கொழுப்பு தொஞ்சல் அப்படிங்கிறதுனால மேலே எண்ணெய் நிறைய மிதந்து வரும். அதனால் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்தா போதும். லாஸ்ட்டில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் தூவி லைட்டாக கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்விங் பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கொழுப்பு தொஞ்சல் சமைச்சு சாப்பிடும்பொழுது சூடாகவே தான் பரிமாறணும். ஆறிடுச்சுன்னா அப்படியே உறைஞ்சி போயிடும் உங்களுக்கு கொழுப்பெல்லாம். அதனால் நீங்கள் சூடாக சாப்பிட்றது தான் நல்லது. வளர்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இது நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மாதத்துக்கு ஒரு முறையோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களோட உடலுக்கு தேவையான எண்ணெய் பசை அது சம்மந்தப்பட்ட சத்துக்கள் எல்லாமே இந்த கொழுப்பு தொஞ்சல்லேருந்து அவங்களுக்கு கிடைக்கும். பெரியவங்க இது குறைவாக சாப்பிட்றது நல்லது. ரச சாதம், சாதாரணமாக கிள்ளி போட்ட சாம்பார் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மிளகு சாம்பார், அதுக்கெலாம் நல்ல சைட் டிஷ்ஷாக மேட்ச் ஆகுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டான இந்த கொழுப்பு தொஞ்சல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.